நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இன்று பிளாஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்ல ஆக்ஷன் பேக் மூவி, நல்ல எமோஷன்ஸும் இருக்குது. நல்ல சுபாஷ் ராஜ் சாரும் வந்து நல்ல டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் பற்றி சொல்லவே வேண்டாம். அபிராமி மேடமும் பிரீத்தி முகுந்தனும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கேரக்டரைசேஷன் வந்து டைரக்டர் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நல்லா செதுக்கியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராலேருந்து. நிச்சயமாக ஏஜிஎஸ்க்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த படம் அமைந்திருக்கிறது என்று நம்புகிறோம். நன்றி. உங்களோட ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி. Hi, good afternoon. On behalf of Kalpathiya Sagoram Ganesh Suresh, பெரிய தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எங்கள் ஃபில்மை சப்போர்ட் பண்ணதுக்கு. ரிவ்யூஸ்னால் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ டீம் இஸ் வெரி ஹாப்பி. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. அண்ட் புது டைரக்டர், ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிளாஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. தேட்டர் ஒரு பிளாஸ்டாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த குடும்பத்தை வந்து பாருங்கள். எல்லோரும் ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப நல்லா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ப்ரெஸ் அண்ட் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் ஒரு பிளாஸ்ட், பேருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸும் பிளாஸ்டாக இருக்குது. ஸோ அவர் ஆக்ஷன் கிங் இஸ் பேக். ஸோ புதுசாக 2 பேர் அறிவாயிருக்காங்க. ஆக்ஷன் குயின் அபிராமி மேடம், ஆக்ஷன் பிரின்சஸ் அறிவாயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இனிமே அவங்கள ஆக்ஷனில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சுபாஷ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு ஆல் த பிரஸ் அண்ட் மீடியா. இந்த படம் பிளாஸ்ட் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ டு த மீடியா ஃபார் ஆல் த சப்போர்ட். எல்லாரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்க. இட்ஸ் அ பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் அவுட் ஆக்ஷன் ட்ராமா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிளாஸ்ட் படம் நல்லா வந்திருக்கு. நல்லா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பத்திரிகையாருங்க இந்த படத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் ஜில்லுன்னு தியேட்டரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு படம். உள்ளே அடிச்சு பொழப்பாங்க. அதனால நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ளீஸ் ஃபேமிலியோட பாருங்க. ஃபேமிலியோட பார்க்குற படம். என்ஜாய். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்குலாம் படம் பிடிச்சிருக்குன்னு உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை படங்கள் பண்ணாலுமே இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. எல்லாரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். சுபாஷுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கே சுபாஷ் ஒழிஞ்சிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்னு நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே தோணாது. அந்த மாதிரி அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது அவதாரத்தில் என்னை ப்ரெசென்ட் பண்ண ஏஜிஎஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே தியேட்டர்லேயே போய் பாருங்கள். பக்கா மாஸ் மசாலா படம். நிறைய பில்டப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், அடித்தட்டி, சண்டை, நல்லா குத்து, எல்லாமே ஃபைட்டு எல்லாமே இருக்குது. அதோடு சேர்த்து ஃபேமிலி எமோஷன்ஸ், ட்ராமா எல்லாமே இருக்குது. ஒரு ஃபுல் ஒரு படம். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணுற படம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா. லாஸ்ட்டு ஒன் மந்த் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைக் ஒரு
ஒரு அகைன் அதான் ஒரு மார்க்கெட்டை விட ரொம்ப பெருசாக பண்ணப்பட்ட இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு 2 டேஸாக ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். காலையிலேருந்து அதுக்கான ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என் கேஸ்ட் அண்ட் க்ரூ அர்ஜுன் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எங்கள் படத்தோட ஃபைட் மாஸ்டரோட பெட்ரு இன்னைக்கு மாஸ்டர் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ மாஸ்டர். Thank you so much. Keep supporting. Thanks to AGS Entertainment, Aguram sir, Aishwarya ma'am, Archana ma'am. 3 பேருக்குமே ரொம்ப thanks and believe பண்ணிருக்கு. Thank you to everyone. Last Subhash. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். Today we are very happy. We can see the success. இவ்வளோ நாள் வந்து படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், எல்லா சேனலில் பேசிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து படம் நீங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸு ஃப்ரம் கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படம் பண்ணாலும் இந்த ஒரு நாளுக்காக இந்த இப்படி ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ இது வந்து இட்ஸ் பக்கா டீம் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஐ ஷுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர். இவர் ரொம்ப ஜாஸ்தி இவர் பேச மாட்டார், பட் ஒர்க்கில் காட்டிருக்காரு. அண்ட் இட் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இட்ஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் இருக்கிற நம்ம அருண் வாங்க, இவர் தான் கேமராமேன். எல்லாம் கூச்சப்படுற ஆளுங்க, பட் எல்லாம் யூனோ யங் ப்ரீடு. இவங்ககிட்ட எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன்னா. அண்ட் தென் இந்த படத்தில் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து நார்மலாக நம்ம பண்ணுறோம், பட் ஒரு ஆக்ஷனில் ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு வந்து அபிராமி பிரமாதமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கணும் டு பிலீவ் இட். பார்க்காதவங்க படம் பார்த்து அப்புறம் நீங்கள் உங்களுக்கே புரியும். அண்ட் அனதர் கேர்ள், ஒண்டர் கேர்ள், ஷீ இஸ் a wonderful dancer. அதுக்கு மேலே இப்போ வந்து இனிமேல் நல்லா ஃபைட்டர் அப்படின்னு ஜனங்க சொல்கிற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நம்ம கொக்கைன் எனக்கு அதுதான் வருது, ஜான், அப்புறம் அர்ஜுன், இவங்கெல்லாம் தேவ் டன் வெரி கிரேட் ரோல்ஸ். டோபி, எல்லாருமே யூனோ சம்டைம்ஸ் திலீப். ஓகே. ஸோ எப்பவும் வந்து இந்த படத்தில் சில பேர் ஒருத்தர் மேல் இதுதான் இருக்கும். ஒரு படத்தில் ஹீரோ அது அப்படின்னா, இது அப்படி இல்லாமல் எல்லாரும் ஷோல்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அத்தனை எல்லா கேரக்டர்ஸ்க்கு அப்படியே ஸ்கேட்டர் ஆகிருக்கு. அவ்வளோ நல்லா ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க நம்ம டைரக்டர். ஸோ எல்லா பத்திரிகைகளிலையும் இப்போது நல்லதாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பத்திரிகை நண்பர்கள் பார்த்து கூட இப்போது அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், தியேட்டர்லேயே பாருங்கள். அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் தட் இஸ் பெஸ்ட். ஜெய் ஹிந்த். டேரக்டர் வந்து உங்க ஸ்டோரி சொல்லும்போது இனி பேருக்கு உங்க சீன்ஸ் எப்போ கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பாங்க, நீ என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அதை நடிச்சிட்டேனே. இல்ல சார், அந்த டைம்ல அதான் ரியாக்ஷன். இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அது கேட்டுதான் இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லா கேரக்டர்ஸ்க்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ஹைலைட் இந்த படத்துக்கு. ஒரு ஆக்ஷன் ஓடிட்டு மூவியாக இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி எம்பவர்மெண்ட், ஒரு பெண்ணுங்க கூட இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபைட் மாஸ்டர் அவங்கெல்லாம் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. யூனோ டெக்னிக்கல் டீம் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் வந்து எல்லாருக்கும் இந்த இட் இஸ் கிரெடிட் ஒருத்தருக்குன்னு இருக்காது இந்த படத்தில். நீங்கள் பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் அந்த கிரெடிட் போகும். அந்த மாதிரி தான் இப்படி இந்த மாதிரி ஒரு படங்கள் பிஆர்ஓ வந்து ரொம்ப டைரக்ஷன் பண்ணி இவர் தனியாக டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சார், இவ்வளவு நாள் நாட்டுப்பட்டு படங்கள் நடிப்பீங்க, இந்த படம் ஒவ்வொரு வீட்டு மீதும் பற்று வச்சு நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு இது வீட்டு பற்று. பொன்னாட்டிக்கு கூட கராத்தே கற்றுக்கணும்னு சொன்னா நம்ம சேர்ந்து போகணுங்கிற யோசனை. ஆமா. இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்துல இப்படிதான் ஒரு பசங்களை இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிறது மையமா நீங்க பார்த்தாச்சு. நீங்க இது இருந்தாலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் இந்த படத்துல. ஸோ நிச்சயமா ஒவ்வொருத்தரும் படங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபாதர், யூனோ மதர், டாட்டர் எல்லாரும் ரிலேட் பண்ணிக்குவாங்க நம்ம கேரக்டர்ஸ்க்கு. ஸோ அதுதான் சார். இது டைட்டில் பிளாஸ்ட்
இப்போ வைரலாக போயிட்டு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே நார்மலாக பேசுகிறாங்க. விஜய் சார் பேசினது வந்து டோட்டலாக பிளாஸ்ட்னு வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த டைட்டிலாகவே எடுத்தீங்களா இல்லை படத்துக்கே வந்து டேரக்டர் வந்து சொல்லி வச்சிருக்கீங்க? கமர்ஷியலா ஒரு டைட்டில் வேணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டைட்டில் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சரி. அதுல தான் பிளாஸ்ட் அகைன்ஸ்ட் விஜய் சார், சூர்யா சார் எல்லாருமே யூஸ் பண்ண நேம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம். ஸோ அது நமக்கு இருந்தா நமக்கு நம்ம படத்துக்கு இன்னொரு பெனிஃபிட்டா இருக்குங்கிறதுக்காக அந்த டைட்டில். அப்புறம் இன்னொரு பெரிய ஹைலைட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த பெரிய டீமுக்கு நாங்க இருக்கிறோம், நல்ல படம் பண்ணி கொடுங்க. ஐம் தேர்ன்னு சொல்றதுக்கு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க, நம்ம சார்பில் மேடம் இங்கே வந்திருக்காங்க, ஐஸ்வர்யா மேடம் வந்திருக்காங்க, நகோரம் சார். ஐ ரியலி தேங்க் ஹிம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு இன்ட்ரடியூசிங் சச் ஏ இவ்வளோ டேலண்டடாக இருக்கிற ஒரு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவர். ஐ தேங்க் யூ வெரி மச். நீ மாட்டி, நீங்க வெளியில மாட்டி வெற்றி. ஏன்னா எல்லாரும் உங்க படம் இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு ரோல் தான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. முதல்வன் பார்ட் 2 ஐடியா அது நிச்சயமா வெற்றியா இருக்கும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அர்ஜுன் சார் இப்போ வந்து ஆக்ஷன் பிளாக் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க ஆக்ஷன் பிளாக்கு. இப்போ வந்து இது தொடருமா? மக்கள் இது மாதிரி படங்களை உங்களை எதிர்பார்க்கலாமா? தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பீங்களா இதுக்கப்புறம்? நீங்களும் மக்கள் தானே சொல்லுங்க, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் சார். நிறைய இருக்கிறதுக்கே நாங்க ஆக்டர்ஸ் நம்ம இருக்கிறதே நடிக்கிறதுக்கு தான். ஸோ நல்ல நல்ல படங்கள், நல்ல கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது கேரண்டி வி ஆர் தேர் டிஃப்ரெண்டா பண்றதுக்கு. சார் பர்சனல் क्वेश्चन சார், இளமையின் ரகசியம் மட்டும் சொல்லிடுங்க சார் ப்ளீஸ். இளமையின் ரகசியம் மட்டும் சார் உங்களுக்கு உங்களை தான் நான் திருவாரூர்ல சங்கரூர் பார்த்தேன், 7வது 8வது படிச்சேன். அப்புறம் ஊசியில பார்த்தேன். அவ்வளோ அதே மாதிரியே இருக்கீங்க. நான் கிழவன் ஆயிட்டேன். எப்படி சார் சரி. இன்னொரு கேள்வி உங்களுக்கு, இந்த சனாதானம் அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சம்பந்தம் இல்லாத கேள்வியா இருந்தாலும் உங்களுக்கு சம்பந்தமான கேள்வி. ஏன்னா நீங்க வந்து ஆக்ஷன்லயும் கிங்கு, ஆன்மீகத்திலயும் கிங்கு, கோயில்லாம் கட்டிருக்கீங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னா சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a way of life. எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒண்ணு. ஓகே, வயசா நம்மள எவ்வளோ நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளோ அழகா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்தில் அவங்கள வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். முடியுமா? இட் இஸ் நாட் சனாதன தர்மங்கிறது இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் a way of life. ஸோ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சார், கடந்த 2 வாரமா முதல்வன் ஆட்சி மாதிரி, முதல்வன் அதிரடி மாதிரி நடக்குன்னு நிறைய மீடியால பேசுறோம். நம்ம நண்பர் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க தான் ரீல்ல காமிச்சிருக்கீங்க. இல்ல, நான் ரீல் முதல்வன் தான் நடிச்சிருக்கேன். நிச்சயமா சார், ஒரு பெரிய வெற்றியோட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ நல்லது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 100% நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனுடைய அறிவுரைகள் தெரியுது. இந்த படத்திலேயே அபிராமி மேடம் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைலாக். நீங்க ஒரு ட்ரிப் எங்களுக்காக அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாது இல்ல, பிரஸ்ஸை பார்த்து அது சொல்லக்கூடாது. கூப்பிட்டா நாங்க இன்னும் பண்ண ரெடி. கண்டிப்பா எதிர்பார்க்கலாமா? எங்க டைரக்டர் பிளாஸ்ட் 2 கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அர்ஜுன் சார்ட்டே கேள்வி கேட்டுருந்தா 2 பேரும் யோசிக்காதீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா நிஜமாவே பயமா இருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் பயப்படுறது நல்லதுதான். ஒரு அழகா இருந்தீங்க, அழுக சீனா இருந்தது. ஆக்ஷன் ஃபுல் பறந்துருக்கீங்க. அபிராமி மேடம் நீங்க வந்தோம். கஷ்டமா இருந்ததுங்க. நான் கெஞ்சி கேட்டேன், எனக்கு ஒரு கிக் பண்ண ஆசையா இருக்கு, கொஞ்சம் சல்வார்லயே கூடுங்களே ஃபைட்டுன்னு. இல்ல சாரியில தான் கெத்தா இருக்கும்ட்டு அடம் பிடிச்சாரு நம்ம டைரக்டர். ஆனா அந்த கெத்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது புரிஞ்சுது.
சொல்லிக் கொடுத்துருக்கேன் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆமா, எல்லா இடத்துலயும் அதுதான் சொல்லியிருக்கோம். இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எல்லா ஒரு சேனல்ஸ்லயும் சொல்லியிருக்கோம். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை எப்படி வளர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல அவங்க வந்து அவங்க கால்நாள் நிற்கணும், அவங்க காப்பாத்திக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்கணும். பிசிக்கலி அண்ட் மென்டலி. பிசிக்கல் ஃபிட்டா இருந்தா மென்டல் ஃபிட்டா இருவாங்க. ஸோ அது ரொம்ப மையமாக இருக்குது இந்த படத்தில். என்னதான் கமர்ஷியலாக இருந்தாலும் இந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நீங்கள் ட்ரெய்லரில் கூட அந்த டைலாக் நம்ம போட்டிருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம தாய் தகப்பன் இருந்தால் நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறோம், அடித்து நொறுக்கிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கே அநியாயம் நடந்தாலும் அவங்க நமக்கு தாய் தகவல் தான் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது தட்டி கேட்கணும் யாராக இருந்தாலும். ஸோ தட் இஸ் அவேர்னஸ். அப்படிங்கிறது எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, போலீஸ் எல்லாரும் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் தட் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் சேஞ்ச். ஆமாம், ஒரு கம்பல்சரி ஸ்கூல்ஸில் கரெக்ட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. கம்பல்சரி ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் இதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸ், ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் எப்படி இருக்குது ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதில் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கூட இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, தேங்க்யூ ராஜா. பிளாஸ்ட் அகைன். Thank you. Okay.